ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது 2 பர்ஃபெக்ட்ஸ் இன் எபிசோட் 9 பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 8 பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் லிங்க் தரம் மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல மியாவோ சிட்டோனில் இருக்க மான்ஸ்டர் அழிச்சிட்டு இருக்க. ஆனா அப்போ என்ன அழிச்சாலும் மான்ஸ்டர் திருப்பி வந்துட்டு இருக்கு. மியாவோ அழிக்க வந்துட்டு இருக்குங்க. அந்த சைடு ஆண்டி எல்டுகார்டுமே முடிஞ்ச அளவுக்கு பேரியஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நிலைமையை பார்த்தா பில்லர்ஸ் ஆஃப் லைட் கூட தாக்கு பிடிக்க முடியாது போல. நாங்க என்னதான் பண்ணாலும் பிரின்ஸ் ஜூலியஸ்க்கு இந்த மாதிரி நிலைமை இருக்கிறது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாம பர்னா கோட்டையில இருந்து வந்த நைட்ஸ் அவ மறுத்துட்டான். இப்படி அவளும் யோசிச்சுட்டு இருக்க. அந்த ஃபாரஸ்ட்குள்ள ஒரு டார்க்கான பிரசன்ஸ் அவ நோட்டீஸ் பண்றா. மியாவோ அந்த பிரசன்ஸ் என்னால பார்க்க முடியுதுன்னா அப்ப டீமன் ரன் இன்னும் பக்கத்துல வந்துருச்சு. இப்ப நம்ம இழக்கிறதுக்கு நேரமே கிடையாது. பிரின்ஸ் ஜூலியஸை தடுக்கலன்னா இந்த கிங்டம் யாராலையும் காப்பாற்ற முடியாது. நான் இந்த நாட்டோட செயின்டா இந்த நாட்டை காப்பாத்துவேன். இப்போ பர்னா கோட்டை கட்டுறாங்க. அந்த இடத்துல எர்சா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியாவை நான் யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டேன். மேஜிக் கன்வென்ஷன்ஸ் வெளில வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பியூரிஃபிகேஷன் சர்க்கிள் இந்த மொத்த கான்டினென்ட் வெளி போடணும்னு யார் யோசிச்சு பார்த்தா? இது நிஜமாலே ஒரு பெரிய ஐடியா தான். ஆனா நீ நினைக்கிற டைம்ல அது முடியுமா? சிட்டோனியாக்கு இன்னும் எத்தனை நாள் தான் இருக்கு அப்படின்னு கேட்க, பீலியாவும் இன்னும் 4 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, பின்னாடி ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் வந்துட்டு இருந்து நீ சொல்றது உண்மையா? பீலியாவும் பிரின்ஸ் ரியாட், உங்களுக்கு நான் இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவங்க தான் எக்ஸசிஸ்டர்ஸா, இது அவரோட ஃபெமிலியர் மோமோன். எர்சாவோ எனக்கு தெரிஞ்ச சர்ச்சு இந்த விஷயத்தை பத்தி முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிரின்ஸும் ஆமா சொன்னாங்க. பீலியா, நம்ம அமிச்ச நேட்ட சிட்டோனியா மறுத்து திருப்பி அமிச்சிட்டாங்க நான் கேள்விப்பட்டேன். ஆனா இப்போதைக்கு அவங்க அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை சிட்டோனியாக்கு 4 நாள் தான் இருக்குன்னா அப்படின்னா அவங்கள நான் திருப்பி வர வைக்கலான்னு இருக்கேன். எர்சாவோ அப்படின்னா அது நல்லதா தான் இருக்கும். ஒருவேளை சிட்டோனியில இருந்து டீமன் ட்ரம் நம்ம உலகத்துக்கு வருதுன்னா அது கண்டிப்பா இந்த நாடு நோக்கி தான் வரும். ஏன்னா இங்க தான் ஃபீலியா இருக்கா. ஆர்ச் டீமன் அஸ்மோடியஸ் கண்டிப்பா இவளை தேடி இங்க வருவான். என்னதான் இந்த மேஜிக் சர்க்கிள் நம்மளை பாத்துக்காட்டு இருந்தாலுமே அது பர்னா கோட்டாவை முழுசா பாத்துக்காது. ஃபீலியா, உனக்கு மறுபிறப்புனா என்னன்னு தெரியுமா? ஃபீலியாவும் தெரியும். கிரேமாக்ஸ் சர்ச் நம்மளுக்கு அது என்னங்கிறத சொல்லி கொடுத்துருக்கு. அது என்னன்னா நம்ம இறந்த அப்புறம் நம்மளோட உடம்பு மட்டும் தான் அழிஞ்சு போவோம். ஆனா நம்மளோட ஆத்மா திருப்பி மறுபிறப்பு ஆகும். எர்சாவோ அப்படின்னா அஸ்மோடியஸை சீல் பண்ண ஃபியானாவோட சோல் எங்க போயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆத்மா எங்க இருக்கு நான் சொல்றேன். இதோ இங்க தான் இருக்கு, உனக்குள்ளதான் இருக்கு. நீ தான் அவளோட மறுபிறப்பு. அதனாலதான் இந்த அளவுக்கு டீமன்கள் கிட்ட வந்துட்டு இருக்கு. அஸ்மோடியஸ் தேடி வந்துகிட்டு இருக்கான். மாமனும் லவ்வுக்காக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தியா அப்படின்னு சொல்ல, ஃபிலியாவும் என்னது லவ் அப்படின்னு கேட்க, எர்சாவோ எப்படிலான்னு கேட்காத. ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சண்டை போடுறப்ப ஆர்ச் டீமன் அஸ்மோடியஸ் அந்த செயின்ட் ஃபியானா மேல காதல் வயப்பட்டான். 400 வருஷத்துக்கு முன்னாடி ஃபியானா அவனோட காதலை மறுத்தாங்க. அதனால இன்னொரு சான்ஸ் வேண்டிக்கிட்டு அவன் திருப்பி வந்துகிட்டு இருக்கான். ஃபிலியாவும் காதல் அப்படின்னா என்னங்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. இப்படி அவளையும் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பிரின்ஸ் சால் வந்துட்டு, அட ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்களே, அப்பப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கணும்ல. என்னோட அண்ணன் எங்களோட நைட்ஸ் பத்தி என்கிட்ட சொன்னா. அது கூட சேர்த்து சிட்டோனியா என்ன நிலைமையில இருக்கு ஆஸ்மோடியஸ் பத்தியும் சொன்னா. நம்ம கிட்ட இப்ப நிறைய பிரச்சனை தான் இருக்குல்ல. இருந்தாலுமே உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணும்னா கவலைப்படாம கேளுங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். அதாச்சும் இந்த நாடே உங்களுக்கு பின்னாடி இருக்கு. பிள்ளையோ மனசுக்குள்ள என்னன்னு தெரியல. பிரின்ஸ் சொல்லிட்டு பேசுறப்பெல்லாம் இந்த காஃபி என்ன எந்த அளவுக்கு அமைதிப்படுத்ததோ அந்த அளவுக்கு அமைதியா இருக்கனா. பிரின்ஸ் சொல்லிட்டு ஃபீலியா, இந்த பிரச்சனை முடிஞ்ச அப்புறம் திருப்பி நம்ம ஒன்னா வெளியே போவோமே. எதுக்கிட்ட அந்த மேடம் ஆட திருப்பி இன்னொரு டேட்டுக்கா சூப்பர் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்க. ஃபீலியாவும் கண்டிப்பா உங்க கூட வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றா. இதுக்கிட்ட பிரின்ஸ் சொல்லிட்டு சிரிக்க, ஃபீலியாவும் அவர் சிரிக்கிறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு இருக்கா. இந்த சைட் சிட்டோனியால பிரின்ஸ் ஜூலியஸ் பிளான் பண்ண மாதிரி அங்க பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. மியாவும் இவ்வளவு பிரச்சனை இல்ல, இந்த மாதிரி ஒரு பார்ட்டி வரையா டீமன் நம்ம உலகத்துக்கு வருதுன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. ஆனா இவங்க பார்ட்டி நடத்தி சந்தோஷமா இருக்காங்க. இருந்தாலுமே இவனுக்கு இந்த இடத்துல என்ன விஷயங்கிறத நான் ப்ரூவ் பண்ணி இவனுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்மோட போறதுல ஏன்னா இதுதான் என்னோட ரிவெஞ்ச். இங்க இருக்க உண்மையை எல்லாருக்கும் காட்டுறேன். இப்போ அந்த இடத்துக்கு பிரின்ஸ் ஜூலியஸும் வரான். அவனும் பக்கத்துல வந்துட்டு எனக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆனா மியாக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அவளுமே சிரிச்சுக்கிட்டே பேச அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் பெர்னாண்டோ வராரு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே அப்படின்னு கேட்க, ஜூலியஸும் அண்ணா உங்க உடம்பு சரியானதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பார்ட்டி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிற பார்ட்டில இது. இப்போ அங்க இருக்க நோபல்ஸ்லாம் அட பிரின்ஸ் பெர்னாண்டோ தானே அது, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டா. ஆனா நிஜமாலே திருப்பி வந்துட்டாரா? பிரின்ஸ் பெர்னாண்டோ, நான் தான் கிரவுன் பிரின்ஸ் பெர்னாண்டோ. உங்க எல்லாம் கவலைப்பட வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நான் திரும்பி வந்துட்டேன். என்னோட அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காரு. அதனால இந்த நாட்டு மக்களை பாத்துக்க ஒருத்த வேணும்ல. அதனால நான் இங்க வந்துட்டேன். இதை கேட்ட உடனே அங்க இருக்க எல்லா நோபல்ஸுமே கை தட்டி அதை உற்சாகமா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து மியாவும் நல்லாவே பேசுனீங்க அப்படின்னு சொல்ல, ஜூலியஸும் ஆமாண்ணா ரொம்ப நல்லா பேசுனீங்கன்னு சொல்ல, பெர்னாண்டோ என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு மெடிசன் எடுக்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்புறாரு. அவர் போன அப்புறம் ஜூலியஸும் ஆமா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நம்மளோட வெட்டிங் டேட்டை இங்க அனௌன்ஸ் பண்ணுவோமே. இது கேட்ட மியாக்கும் இன்னுமே கோவம் வருது. அவளுமே அது ஒரு நல்ல ஐடியா தான். ஆனா இப்ப நம்ம ஒரு எமர்ஜென்சியான விஷயத்துல இருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல அதை அனௌன்ஸ் பண்றது நல்லதா எனக்கு தெரியல. ஜூலியஸும் நீ ரொம்ப கவலைப்பட்டு இருக்க. ஆனா ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு பெரிய நல்ல விஷயம் வரப்போகுது. இனிமேல் நடக்க போற எல்லாமே நம்மளுடைய எதிர்காலத்துக்காக தான். இப்போ பார்ட்டியா ஆரம்பிக்கலாமா? பக்கத்துல இருக்க பட்லர் கூப்பிட்டு அங்க இருக்க ஜூஸை பெர்னாண்ட் கிட்ட பிரின்ஸ் ஜூலியஸ் கொடுக்குறான். அவனும் இது ஒரு பார்ட்டில எல்லாருமே என்ஜாய் பண்ணல, ஒரு கிளாஸ் குடிச்ச ஒன்னா அது குடிங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க, முதல்ல அவருமே தயக்கமா பார்த்துட்டு இருக்க. ஜூலியஸ் அந்த ட்ரிங்க் குடிக்க அவருமே அதை குடிக்கிறாரு. ஆனா குடிச்ச உடனே அவருமே ரத்தம் வந்து எடுத்துட்டு இருக்காரு. இந்த சைடு பார்த்தா ஜூலியஸும் குட் பை பிரதர், நீ அப்போ உங்களுக்கு என்னாச்சு, உடனே போய் டாக்டர் கொடுங்கன்னு சொல்லிட்டு பல்ஸ் செக் பண்ண, அவளுமே அவர் மூச்சு விடல, பல்சுமே இல்ல அப்படின்னு சொல்ல, இதுக்கிட்ட அங்க இருக்க எல்லா நோவல்ஸுமே ஷாக் ஆகுறாங்க. பின்னாடி மார்க்கிஸுமே இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. மியாவும் இல்ல என்னால அவர் காப்பாற்ற முடியும், நான் ரெசரக்ஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி இவரை திருப்பி வர வைக்கிறேன். இவரோட உடம்புல இருந்து
அந்த ஆத்மா வெளியே போறதுக்குள்ள நான் திருப்பி அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்றேன். இதை பார்த்து ஜூலியஸ் கோவப்பட்டு மியா டாக்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, ஏதோ முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி மியா கை பிடிச்சி இழுத்து நீ அவனுக்கு உதவுறதுக்கு எதுவுமே கிடையாது, ஏன்னா அவன் இறந்து போயிட்டான். மியாவும் என்னையே ஹெல்ப் பண்ண விட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க ஜூலியஸும் ஏன்னா எனக்கு அது பிடிக்கல. இதை பார்த்து அங்க இருக்க நோபல்ஸ் எல்லாருமே இனிமே ஷாக் ஆகுறாங்க. மியாவும் நீங்க என்ன பேசிட்டு இருக்க உங்களுக்கு புரியுதா, இதை பத்தி நம்ம ராஜா கிட்ட சொல்லி என்னங்கிறது கேட்போமே. ஜூலியஸ் அதுக்குமே சிரிச்சுட்டு ஆமா அவர்கிட்ட கேட்போம், ஆனா அவர் அதுக்கு உயிரோட இருக்கணும். இன்னைக்கு நிறைய காட்சி இங்க தானே இருக்காங்க, அந்த இடத்துல காட்சி கம்மியா தான் இருப்பாங்க. ஒருவேளை யாராச்சும் அங்க போய் ராஜாவை ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன நடக்கும்? இப்போ அந்த இடத்துக்கு ஒரு சோல்ஜர் வந்துட்டு ராஜா இறந்து போயிட்டாரு, யாரோ அவர் அசாசினேட் பண்ணிட்டாங்க அப்படின்றாரு. இந்த விஷயத்தை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆக, ஆனா இந்த சைடு பிரின்ஸ் ஜூலியஸை பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவனும் நான் அதை செஞ்சுட்டேன், இப்போ நான் ராஜாவை போறத யாராலையும் மறுக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. என்னோட அப்பா எனக்கு சிம்மாசனத்தை கேட்டதுக்கு மறுத்தாரு, அத உடம்பு சரியில்லாத என்னோட அண்ணனுக்கு தூக்கி கொடுத்தாரு. எனக்கு 2 பேரும் பிடிக்காம இருந்துச்சு, அதனால எனக்கு பிடிக்காதவங்களுக்கு என்ன நடக்குங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கட்டும். ஆனா இதை நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மியாவோ இதுக்காக ஒரு சிம்மாசனத்துக்கு இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்க. அவனுமே ஏவா ஏன்னா என்கிட்ட பவர் இருக்கும், இந்த உலகமே எனக்காக தானே. அப்புறம் மியா உன்னை ராணி ஆக்குறேன், அதுதான் உன்னோட கிஃப்ட், அதனால மியா இப்பவே இந்த இடத்துல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனும் மியாவை நெருங்க பார்த்தா அவனை இன்னொருத்தர் பிடிச்சிட்டு அதெல்லாம் நடக்க விட மாட்டேன் அப்படின்றாரு. இதை பார்த்து ஜூலியஸ்க்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. நீ எப்படி உயிரோட இருக்க? பிரின்ஸ் பெர்னாண்டோ கவலைப்படாத, அவனும் ரெசரக்ஷன் ஸ்பெல்லாம் யூஸ் பண்ணல, அதாச்சு நீ இதெல்லாம் பிளான் பண்றேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அப்ப தான் தெரியுது அந்த மார்க்கிஸோட பையன் எதுக்காக மியா பார்த்திருக்கான்னு. அவ இந்த உண்மையா அவகிட்ட சொல்லியிருக்கான். மியாவும் பெர்னாண்டியோ ராஜாவை அசாசினேட் பண்ற விஷயத்த எதுக்காக என்கிட்ட சொல்லிருக்க அப்படின்னு கேட்க அந்த மார்க்கிஸோட பையனே ஏன்னா என்னோட ராஜ்யத்தை நான் பாதுகாக்கணும். மியாவும் இந்த நாட்டை பத்தி கவலைப்பட்டது நான் மட்டும் கிடையாது, பிரின்ஸ் பெர்னாண்டோ என்னை எப்படி விஷ வச்சு கொல்ல போறேன்னு எனக்கு தெரியும், அதனால அந்த விஷயத்துக்கான ஆன்டிடோட நான் முன்னாடியே குடிச்சிட்டேன். அதுவும் இல்லாம இது ஒண்ணு என்னோட ரத்தம் கிடையாது, இது ஃபேக் பிளட். நான் உன்னோட ட்ரிங்க வேணுனே குடிக்கிற மாதிரி குடிச்சு உன்னோட உண்மையா இப்படி வெளியே காட்டிட்டேன். எப்படி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணல? ஜூலியஸும் அட நீ நல்லா காமெடி பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்ல பிரின்ஸ் பெர்னாண்டோ கவலைப்படாத கண்ணா, நம்மளோட அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு, நீ அம்ச அசாசின்ஸா இன்னொரு அசாசின் கொண்டு இருப்பா. இதை பார்த்து பிரின்ஸ் ஜூலியஸ்க்கு என்ன பண்றேன்னு தெரியல, அவனுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. பின்னாடி இருக்க நோபல்ஸுக்கும் அவ என்ன பண்ணா என்ன விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவங்களும் அவர் ராஜ துரோகம் பண்ணிருக்கான், இதுக்கு தண்டனை சாவுதான். பிரின்ஸ் பெர்னாண்டோ கேட்டுச்சா உனக்கான தண்டனை சாவு, எங்களை எப்ப கொல்ல ட்ரை பண்ணியோ அப்பவே உன்னோட முடிவு வந்துடுச்சு. ஆனாலுமே ஜூலியஸ் பயமுடு, உன்ன மாதிரி ரூம்ல அடைஞ்சு கிடக்கிறவன நான் எவ்வளவு சூப்பரியர், இந்த நாட்டோட சிம்மாசனம் என்கிட்ட இருந்தா இந்த ராஜ்யம் நல்லாவே இருக்கும், அதனால என்ன தடுக்கிற எல்லாரையும் அழிச்சா என்ன தப்பு? உன்ன அந்த சிம்மாசனத்துல பாக்குறத விட எல்லாருமே என்ன பார்க்க ஆசைப்படுறாங்க. பிரின்ஸ் பெர்னாண்டோ அப்படியா எங்க கொஞ்சம் அவங்கள பார்த்து என்ன விஷயம் கேளு. ஆனா அங்க இருக்க நோபல்ஸ் எல்லாருமே அவனை வெறுப்புல தான் பாத்துட்டு இருக்காங்க. மியாவோ உனக்கான பனிஷ்மெண்ட் இப்ப ஆரம்பிக்குது, என்னோட சிஸ்டருக்கு துரோகம் பண்ணதுக்கு இதான் உனக்கு பனிஷ்மெண்ட். ஜூலியஸோ மியா அவன் பக்கத்துல நிக்கிற, நீ என்னோட வைஃப், நீ தானே ஹெல்ப் பண்ணணும், ஒரு செயின்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணா இந்த நாடு எனக்கு சப்போர்ட் பண்ணும். மியாவோ நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, அவளும் அவளோட மனசுக்குள்ள இவனை உச்சக்கட்ட சந்தோஷத்தை கூட்டு போனோம், அந்த இடத்துல அவனுக்கு துரோகத்தை கொடுத்து வழி நான் என்னங்கிறத காட்டுவேன். உண்மையிலேயே இந்த பிளான போட்டது பிரின்ஸ் பெர்னாண்டோ கிடையாது. நான் அவளும் ஒரு ராயல் ஃபேமிலியில இருக்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னா அது ஒரு முன்னாடி இங்க இருக்க நோபல்ஸ் முன்னாடி நடக்கணும். அவன் குற்றம் செஞ்சதை இந்த நோபல்ஸ் கண்ணால பார்க்கணும். அதனால தான் ஃபிட்னஸ் இருக்க மாதிரி இந்த பர்ஃபார்மன்ஸை நாங்க வச்சோம். அது மட்டும் இல்லாம 2 பிரின்ஸ் சப்போர்ட் பண்ற ஃபேக்ஷனும் நியூட்ரலும் இந்த நாடு எந்த நிலைமையில இருக்குங்கிற ஆபத்தை அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஜூலியஸ் இந்த நாட்டோட ராஜாவையும் கிரவுன் பிரின்ஸையும் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க, இதனால நீ ஒரு குற்றவாளி. ஆனாலுமே ஜூலியஸும் நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ என்னோட வைஃப் அப்படின்னு சொல்ல மியாவும் செகண்ட் பிரின்ஸ் ஜூலியஸ் ஜிட்டோனியா இந்த நாட்டுக்கோ இந்த நாட்டு மக்களுக்கோ துரோகம் செஞ்சு இந்த நாடோட ஒரு பெரிய கிரிமினலா மாறி இருக்க, அதனால இப்போ அபிஷியலா நம்மளோட என்கேஜ்மெண்ட் டெர்மினேட் ஆகுது. எதுக்கிட்ட ஜூலியஸோ எனது டெர்மினேட் பண்றியா? என்னையா நான் கொடுத்த லவ் என்கிட்ட மறுக்கிறியா? மியாவும் ஜூலியஸ் நீ ஒரு பெரிய முட்டாளுங்கிறத எங்க ப்ரூவ் பண்ணிட்ட, என்னோட அக்காவை இன்னொரு நாட்டுக்கு வித்தவன எப்படி என்னால லவ் பண்ண முடியும்? ஜூலியஸ் அப்பயுமே இல்ல, ஆனா நான் உன்னை லவ் பண்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை நல்லா பாத்துப்பேன். மியாவை இன்னும் கூப்பிட்டு எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கணும் உனக்கு தெரியாது. அங்க இருக்க நோபல்ஸ்குள்ள மியாவோட அப்பா அம்மாவோ மியா என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பிரின்ஸுக்கும் எங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கியா? மியாவோ நான் அதெல்லாம் ஏன் செஞ்சேனா, ஃபீலியாவை ஒரு குப்பை மாதிரி எல்லாருமே ட்ரீட் பண்ணீங்க, ஆனா எவ்வளவு தைரியம் இருந்தா இதெல்லாம் நான் ஏன் செஞ்சேன்னு கேட்பீங்க. அவகிட்ட அவ்வளவு விஷயத்தை கேட்டோம், அவளை மோசமா ட்ரீட் பண்ணீங்க. அதுவும் இல்லாம கடைசியில இன்னொரு கிங்டம்க்கு அவளை வித்துட்டீங்க. அவளோட பேரண்ட்ஸ் ஆன நீங்க உங்களோட லவ் அவகிட்ட கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கஷ்டப்பட்டா. ஆனா அதை எல்லாத்தையுமே ஒரே நிமிஷத்துல தூக்கி போட்டு அவளோட கனவுகளை உடைச்சிட்டீங்க. நீங்க என்னோட அப்பா அம்மாவே இருந்தாலுமே அந்த என்னால விட முடியாது. நம்மளோட கிங்டம் பாத்துக்காத்த பெர்ஃபெக்ட் சென்ட் என்னோட அக்கா. ஆனா என்னதாலுமே உள்ளுக்குள்ள உன்ன மாதிரி என்ன மாதிரியுமே அவளுமே ஒரு சாதாரண பொண்ணுதான். அவ எந்த மாதிரி யோசிச்சிருப்பா, என்ன ஃபீல் பண்ணி பார்க்கறது உங்களுக்கு இன்னும் புரியல, அவளை என்கிட்ட திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவள் அழுதுட்டு இருக்கா. பின்னாடி ஜூலியஸும் என்னது ஃபீலியாவா, இப்பயுமே ஃபீலியாவா? அவனுமே அவனோட மனசுக்குள்ள சின்ன வயசுல இருந்து நான் தான் எல்லாரையும் விட சுப்பீரியர் நினைச்சிட்டு இருந்தேன், நான் தான் பெர்ஃபெக்ட்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா அந்த விஷயத்த மறுத்த ஒரே ஆள் என்னோட அப்பா. அவருமே ஜூலியஸ் முதல்ல உன்னோட ஆட்டிடியூட மாத்து, நீ இப்படி இருந்தா ஒரு ராஜாவா ஆக முடியாது. ஜூலியஸும் அவர் அப்படி சொன்னா எனக்கு என்ன, என்னோட அண்ணன் உடம்பு சரியில்லாம ரூம்லயே அடைஞ்சு கிடந்தான், அதனால இந்த நாட்டுக்கு ஒரு ராஜாவா இருக்க தகுதி எனக்கு மட்டும் தான் இருந்துச்சு. எல்லாராலுமே ஒரு பெர்ஃபெக்ட் பிரின்ஸ்ங்கிற டைட்டிலுமே எனக்கு வந்துச்சு. ஆனா அன்னைக்கு அது எல்லாமே உடையப்பட்டுச்சு, எல்லாமே மாறிச்சு. அன்னைக்கு அவளை பார்த்தப்பயே அவ என்னோட எதிரிங்கிறது என் மனசுல ஆழமா பட்டுச்சு. என்னோட பெர்ஃபெக்ஷனை அழிக்க வந்த ஒரு மான்ஸ்டர்னு எனக்கு அப்பவே தோணுச்சு.
நான் திருப்பியுமே ஒரு பெர்ஃபெக்ட் பிரின்ஸா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவளை இந்த நாட்டை விட்டு வெளியே அமிச்சேன். ஆனா இவ்வளவு பண்ணியுமே திருப்பி கிடைச்சல அவகிட்ட எல்லாமே முடியுதுல. என்னால ஏத்துக்க முடியாது. அவகிட்ட நான் தோத்து போக மாட்டேன். ஜூலியஸ் சிரிச்சுக்கிட்டு என்னை இவ்வளவு நிறைய மாத்திட்டு இருந்தால மியா, ஆனா ஒரு ராஜாவை ஏமாத்தினதுக்கு உன்னதான் சிறையில போடணும். மியாவோ, பிரின்ஸ் ஜூலியஸ், உங்களை நீங்களே இன்னும் அசிங்கப்படுத்திக்காதீங்க. இந்த மாதிரி முட்டாள்தனத்தை இங்க இருக்க எல்லாருமே ஒரு சாட்சியா பாத்துருக்காங்க. ஜூலியஸோ, நீ தான் இங்க இருக்க முட்டாள், ஒரு ராஜாவை ஏமாத்திருக்க, அது குற்றம். யாராச்சும் இங்க வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, இவங்களை ஜெயில போடுங்க. ஆனா கடைசி வரைக்குமே யாருமே வரல. அவனுக்கு பின்னாடி இன்னொரு வயசும், ஜூலியஸ் உன்னை நீ அசிங்கப்படுத்தினது போதாதா? ஜூலியஸோ, எனது என்ன பேரை சொல்லி கூப்பிடுறியா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்புறம் தான் தெரியுது அங்க இருக்கிறது இந்த நாட்டோட ராஜா, அதாச்சு இவனோட அப்பான்னு. அவரும், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? உன்னோட அப்பாவோட முகத்தையே நீ மறந்துட்டியா? இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.